சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இனிமே பார்த்தீங்கன்னா, மின் கட்டணம் கட்டவே தேவையில்ல அப்படின்ற மாரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் தமிழக மின்சார வாரியம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டிற்கு பயன்படுத்த போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லன்னா வணிக வளாகத்திற்கு பயன்படுத்த போறீங்க அப்படின்னாலுமே சரி, 2த்துக்குமே பொருந்தும். ஆனா சில ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இலவச மின்சாரத்த நம்ம எப்படி பெறணும்? யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க? எவ்ளோ லிமிட்? இது மூலமா நம்மளால ஒரு இன்கமும் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்ற கூடுதல் விவரம் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அது மூலமாக எத்தனை பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை வச்சு பயனடைகிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் 100 யூனிட் இலவசம் அப்படின்ற மாதிரி மாதம் மாதம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸோ 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விலைவாசி அப்படின்றதும் ஏறுச்சு, பர் யூனிட்க்கு இவ்வளோ அப்படின்னு. இதற்கப்புறமா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மின் மீட்டர் ரீடிங் எடுக்க வரவங்க வந்துட்டு கரெக்டாக எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் புகார்கள் வந்து எழுந்துச்சு. ஸோ இதனால் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மின் மீட்டர் வந்து எல்லாருக்குமே அமைச்சு தரோம், ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான திட்டங்களும் இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் அமைத்து தர்றது மட்டும் இல்லாமல் ஸோ அதற்கான மானியம் அப்படின்றதையுமே கொடுத்துருவோம். அது மூலமாக தான் நீங்கள் இலவசமாக மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மின் கட்டணம் கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு வீட்டுக்கு இதுவே சரியாக போயிடும். இப்போது இது எந்த திட்டத்தின் கீழே வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ வரையும் நம்ம இலவசமாக பயன்படுத்திக்க முடியும், இதற்கான மானியம் அப்படின்றது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். எப்படி வந்து சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். மத்திய அரசோட PM சூர்யா கர் முக்தி பிஜ்லி யோஜனா திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு சோலார் பேனல் அமைச்சுக்கிறதுக்கான மானியம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மானியத்தை நீங்கள் யூஸ் பண்ணி சோலார் பேனல் அப்படின்றத அமைச்சுக்க முடியும். ஸோ அது மூலமாக நமக்கு வீட்டுக்கும் பயன்படுத்துறதை தவிர்த்து மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் விற்று ஸோ அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 12,000 18,000 ரூபா வரையும் வந்துட்டு மந்த்லி ஒரு இன்கம் அப்படின்றதையும் உங்களால் பெற்றுக்க முடியும். இந்த சோலார் பேனலை பொறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,000 ரூபா வரையும் மானியம் அப்படின்றது மத்திய அரசு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ வாட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானியமாக 30,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த 1 கிலோ வாட் வந்து நீங்கள் சோலார் பேனல் வந்து அமைக்கிறீங்க அப்படின்னும் போது இதற்கான எந்த ஒரு மின்சார வாரியத்துக்கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பொருத்தணும் அப்படின்னா தான் எங்களோட அனுமதி அப்படின்றது தேவை அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் 2 கிலோ வாட் சிஸ்டத்திற்கு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா மானியம் அப்படின்றது கொடுக்குறாங்க. 3 கிலோ வாட் சிஸ்டத்திற்கு 78,000 ரூபா அப்படின்ற மானியம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சொந்த வீடாக இருக்கணும், மேலே வந்துட்டு மெத்த மாடி மொட்டை மாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மானியம் பெறத்துக்கு இலவசமாக வந்து ஆன்லைன் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விண்ணப்பிச்சு உங்களுக்கு வந்து சோலார் பேனல் அமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கா, உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தது வீட்டில் மேல்கூரை இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு மானியமும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் சோலார் பேனலும் உங்கள் வீட்டில் அமைச்சிக்க முடியும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு 300 யூனிட் வந்து இலவசமாக உங்களால் மின்சாரத்தை உபயோகிச்சுக்க முடியும் மாதத்திற்கு. ஸோ யாருக்குமே வீட்டில் இந்த சோலார் பேனல் அமைச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் பில்லே கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. மீறி இருக்கிற கரண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நிறைய வாகனங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மின் விநியோக நிறுவனங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களோட சேகரிக்கப்பட்ட அந்த கரண்ட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக வீட்டில் இருந்தே நல்ல ஒரு இன்கம் அப்படின்றதையும் பெற்றுக்க முடியும். இதற்கு மானியம் எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா https://pm
SURYAGHAR.gov.in. ஸோ இந்த இணையதளத்திற்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மானியம் அப்படின்றத பெற்றுக்கலாம். ஸோ இல்லைனா இ சேவை மையத்தில் போயிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு. யாரெல்லாம் மின் கட்டணம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இது மூலமாக பயன்பெறலாம். ஏன்னா மானியம் வழங்கின பின்னாடி தான் நம்ம சோலார் பேனல் அப்படின்றதும் அமைக்க போகிறோம். ஒரு சூப்பரான திட்டம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.